அக்ஷராபுரம் அப்படிங்கிற கிராமத்துல அரவிந்த் அப்படிங்கிற விவசாயி இருந்தான். அவன்கிட்ட இருக்கிற ஒரு டிராக்டரை வச்சு நிலங்களை உழுது விவசாயம் செஞ்சு அதுல வர பணத்தை வச்சு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனோட பொண்ணு பேரு பேபி. பேபிக்கு டிராக்டர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அவளுடைய அப்பா டிராக்டரை கொண்டு வந்து வீட்டு முன்னாடி வச்சதும் அதுல ஏறி உக்காந்து விளையாடிக்கிட்டு இருப்பா. அதை பார்த்து அவளுடைய அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுவும் இல்லாம பேபிக்கு அம்மா இல்லை அப்படிங்கிறதுனால அவளை ரொம்ப செல்லமா வளர்த்தான் அரவிந்த். அப்படி அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அரவிந்த் எப்பவும் போலவே வயலுக்கு டிராக்டரை எடுத்துக்கிட்டு போனான். அப்படி அவன் டிராக்டர்ல நிலத்தை உழுதுகிட்டு இருக்கும்போது திடீர்னு அது தவறி உருண்டு கீழே விழுந்துருச்சு. அப்போ அந்த டிராக்டர் கடியில அவன் மாட்டிக்கிட்டு அவன் அங்கேயே இறந்து போயிட்டான். பாவம் பேபி அனாதையா ஆயிட்டா. அவளுடைய அப்பாவை நினைச்சு ரொம்ப அழுது, அப்பா 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 அப்படின்னு அந்த குழந்தை அலறத பார்த்து சுத்தி இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அப்படி நாட்களும் நகர்ந்துச்சு. பேபிக்கு அக்க பக்கத்துல இருந்தவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தத சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா அவளுக்கு அவங்க அப்பா இல்ல அப்படிங்கிற வலி அப்படியே இருந்துச்சு. அப்பா அவ மனசுக்குள்ள, ஒரு குட்டி டிராக்டர் இருந்தா நானே அதை வச்சு உழுது விவசாயம் செஞ்சு பார்த்துப்பேன். என்னோட பொழப்பு நானே பார்த்துப்பேன். எல்லாருக்கும் இந்த மாதிரி கஷ்டத்தை எப்பவும் கொடுக்க மாட்டேன். ஒரு நாள் கொடுப்பாங்க, 2 நாள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ என் பொழப்ப நான் தானே பார்த்துக்கணும். அதுக்கு பதிலாக அதை நான் இப்பவே செஞ்சுக்கலாமே அப்படின்னு நினைச்சா. அதுக்கப்புறம் அவகிட்ட இருக்கிற திறமைய வச்சு அவ மண்ணை எடுத்து ஒரு அழகான டிராக்டரை செஞ்சா. அது ஒரு அழகான பொம்மை டிராக்டர். ஆனா அது நகரல. அப்போ நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு என் திறமைய வச்சு இந்த டிராக்டரை செஞ்சேன். ஆனா அந்த டிராக்டர் நகரவே மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? இனி என்னால என்ன பண்ண முடியும்? ஏதோ எனக்கு இருக்கிற அறிவை வச்சு இந்த டிராக்டரை மட்டும்தான் செய்ய முடிஞ்சுது. ஆனா அது நகரத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைச்சு ரொம்ப அழுதுகிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த மண்ணில் செஞ்ச டிராக்டரை பக்கத்திலே வச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்போ அங்கிருந்த ஊர் ஜனங்க எல்லாரும் ஊருக்கு ஏதோ ஒரு சாமியார் வந்திருக்காங்க அப்படின்னு, அவருடைய மந்திர சக்தியால எல்லாருடைய வியாதியையும் குணப்படுத்துறாங்க அப்படின்னு, நம்ம என்ன கேட்டாலும் அவரு செய்யறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அந்த சாமியார் கிட்ட போனா அவர் எனக்கு கண்டிப்பா உதவி செய்வாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மண்ணில் செஞ்ச அந்த டிராக்டர் பொம்மையை தூக்கிக்கிட்டு சாமியாரை தேடி போனா. அங்க சாமியாரோட ஆசிரமத்துல நிறைய பேர் சாமியார்கிட்ட அவங்களுடைய பிரச்சனையை சொல்லி அதுக்கான தீர்வை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. அப்படி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நைட் ஆனதுனால எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா பேபி மட்டும் அங்கேயே இருந்தா. அவளை பார்த்ததும் அந்த சாமியார், சொல்லு குழந்தை, உன் பிரச்சனை என்ன? அதுக்கு பேபி அழுதுகிட்டே, எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் 2 பேரும் இறந்துட்டாங்க. எல்லாரும் எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் அது எனக்கு பிடிக்கல. நான் ஒரு டிராக்டரை, அதாவது பொம்மை டிராக்டரை கஷ்டப்பட்டு செஞ்சேன். ஆனால் அது நகரவே மாட்டேங்குது. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க சாமி அப்படின்னு அந்த பொம்மை டிராக்டரை காட்டி அழுதுகிட்டு இருந்தா. சாமியார் அந்த பொண்ணோட வலியை புரிஞ்சுக்கிட்டு, கவலைப்படாத பாப்பா, இப்போ உனக்கு இந்த மண் பொம்மை ஒரு டிராக்டரா மாறணும், அவ்வளவுதானே அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ஆமா சாமி அப்படின்னு அவர்கிட்ட பதில் சொன்னா. அப்போ அவரு, சரி, நீ கேட்ட வரம் உனக்கு வேணும்னா 3 நாள் வரைக்கும் நீ வெளியில வரக்கூடாது, யார் கூடவும் பேசக்கூடாது, யாரையும் நிமிர்ந்தும் பார்க்கக்கூடாது. அதுக்கு பேபி, சாமி, இந்த டிராக்டருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் இன்னையிலேருந்து யாரு கூடவும் பேச மாட்டேன். இன்னையிலேருந்து வீட்டை விட்டு வெளியே வரவும் மாட்டேன். அப்போ இது சரியாயிடும்ல அப்படின்னு கேட்டா. அதுக்கு சாமியாரும் சரின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்த அந்த பொம்மை டிராக்டரை சாமியார் கிட்ட கொடுத்துட்டு அவளுடைய வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போய் கதவை சாத்திட்டு யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே இருந்தா. அப்படி முதல் நாள் முடிஞ்சு போச்சு. அவளுக்கு பசிக்க ஆரம்பிச்சது. அப்போ ஐயோ, எனக்கு வயிறெல்லாம் என்னமோ பண்ணுது. சாமி, சீக்கிரமா இன்னும் இந்த 2 நாளும் போற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். சாமி, உதவி செய்யுங்க, கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சாமியாரை நினைச்சு ரொம்ப கவலையா வேண்டிக்கிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு அங்க சாப்பாடு வந்துச்சு. அப்போ அந்த சாப்பாடு, சாமியார் உனக்காக இதை அனுப்பி வச்சாரு, நீ சந்தோஷமா இதை சாப்பிடலாம்
ரொம்ப பசியில இருந்த பேபி சாமியாருக்கு நன்றி சொல்லி அதை சாப்பிட்டா. அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. கடைசியா 3வது நாளும் வந்துச்சு. 3வது நாள் சாமியார் மறுபடியும் அவளுக்கு தேவையான சாப்பாட்டை கொடுத்தாரு. அவ 3வது நாள் கூட சாப்பாடை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வீட்டுக்குள்ளேயே இருந்தா. அப்படி 3 நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில விடியறதுக்கு முன்னாடியே அவ வேக வேகமா சாமியாரோட ஆசிரமத்தை நோக்கி போனா. அங்க போய் அங்க இங்கன்னு பார்த்தா. ஆனா சாமியார் அங்க இருக்கல. அப்போ அவ அழுதுகிட்டு, சாமி, நான் இருக்கிற விஷயத்த மறந்து போய் நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா? ஐயோ சுவாமி, ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க? எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு அழுதுகிட்டு அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா ரொம்ப நேரம் ஆனாலும் சாமியார் வரவே இல்லை. அப்ப அவ உண்மையிலேயே சாமியார் போயிட்டாரு அப்படின்னு நினைச்சு சாமியார் தங்கியிருந்த ஆசிரமத்துக்குள்ள போய் உக்காந்து அழுதுகிட்டு இருந்தா. அதுக்குள்ள சாமியார் அங்க வந்தாரு. சாமியாரை பார்த்ததும் பேபி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட, சாமி, நீங்க எங்க போயிட்டீங்க? நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் சாமி இப்படி பண்ணீங்க? நீங்க போயிட்டீங்கன்னு நான் அழுதுகிட்டே இருந்தேன். உங்களை பத்தி தெரியாம தப்பா நினைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டா. சாமியார் அந்த குழந்தைய பார்த்து, நான் உன்னை சோதிச்சு பார்த்தேன். அந்த சோதனையில் நீ ஜெயிச்சிட்ட. நீ எந்த அளவுக்கு கஷ்டங்களை தாங்குறேன்னு பார்க்கத்தான் இதை செஞ்சேன். அந்த 3 நாள் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிடு. உன் மனசு ரொம்ப வலிமையானது. நீ எந்த அளவுக்கு போராடுவேன்னு பார்க்கத்தான் இது எல்லாத்தையும் செஞ்சேன். வெளியே போ. நீ கண்ட கனவும் என்கிட்ட கேட்டதும் வெளியே இருக்கும். அவரு சொன்னதை கேட்டதும் அவ ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து வேக வேகமா வெளியே போனா. அப்போ அவ சாமியார் கிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரியே சாமியார் அந்த மண் பொம்மைய டிராக்டரா மாத்திருந்தாரு. அதை பார்த்ததும் பேபி ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுல ஏறி உக்காந்து, சுவாமி, நான் கேட்ட மாதிரியே என்னோட மண் பொம்மைய நீங்க டிராக்டரா மாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை வச்சு நான் விவசாயம் செய்வேன், நான் நிலத்தை உழுவேன், நல்லபடியா விளைச்சல விளைய வைப்பேன். இது எல்லாம் உங்க புண்ணியம்தான் சாமி அப்படின்னு சாமியாருக்கு நன்றி சொன்னா. அப்போ சாமியார் அவளை வாழ்த்தி, இங்க பாரு பாப்பா, இது பொம்மை டிராக்டர் இல்லை. இது உண்மையிலேயே வேலை செய்யக்கூடிய ஒரு டிராக்டர். இதை வச்சு நீ எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. பேபி அதுக்கு சரின்னு சொன்னா. அப்ப சாமியார் அவளுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து, பாப்பா, இந்த பணத்தை வாங்கிக்கோ. உன்னோட விவசாய வேலைக்கு ரொம்ப பயன்படும். நீ நல்லபடியா விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டதும் பேபி ரொம்ப சந்தோஷப்பட்டு சாமியாருக்கு மறுபடியும் ஒரு தடவை நன்றி சொல்லி அந்த டிராக்டரை ஓட்டிக்கிட்டு அங்கிருந்து போனா. அவ அவளுடைய டிராக்டரை எடுத்துக்கிட்டு பெட்ரோல் பங்குக்கு போய், அட அண்ணே, இங்க பாருங்க, ஒரு 300 ரூபாய்க்கு கொஞ்சம் டீசல் போடுங்க அப்படின்னு கேட்டா. அப்போ அந்த ஆளு, என்ன இது அதிசயமா இருக்க அப்படின்னு அந்த வண்டிய அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த குழந்தை, அட பார்த்தது போதுண்ணே, சீக்கிரம் போடுங்க, நான் போகணும், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவன் சரி அப்படின்னு சொல்லி டீசலை போட்டான். அதுக்கப்புறம் அவ அவனுக்கு காசை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டா. அந்த ஆளு அந்த டிராக்டரையே உத்து பார்த்து, என்ன இது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் பார்க்கறது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டான். அவ வண்டி எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போனதும் ஊர் ஜனங்க எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவ நேரா அந்த டிராக்டரை எடுத்துட்டு போய் அவளுடைய வயல்ல நிலத்தை உழ ஆரம்பிச்சா. அன்னையிலிருந்து தினமும் அந்த டிராக்டரை உபயோகிச்சு அது மூலமா அவளுடைய எல்லா நிலத்தையும் உழ ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் விதை போட்டது, நாத்து நட்டது, இப்படி எல்லா வேலையும் அவ ஒருத்தியே தனியா செய்ய ஆரம்பிச்சா. அப்படி பல நாட்களுக்கு அப்புறம் அவளுடைய வயல்ல விளைச்சல் விளைய ஆரம்பிச்சது. அதை பார்த்து அவ சந்தோஷப்பட்டா. எல்லார் வயல்லையும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விதை முளைக்க ஆரம்பிச்சது. ஆனா அவளுடைய நிலத்துல மட்டும் விதை முளைக்கவே இல்லை. அப்போ அவ, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேனே, எல்லாரோட வயல்லையும் விதை வர ஆரம்பிச்சிருச்சு, என் வயல்ல மட்டும் ஏன் வரல அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு அங்கேயே வயல்ல டிராக்டர் மேல படுத்து தூங்கிட்டா. அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில அவ எழுந்திருச்சு பார்க்கும்போது அவளுடைய வயல்ல கூட எல்லா இடத்துலயும் விதை முளைக்க ஆரம்பிச்சது. அதை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளுடைய விளைச்சல் அவ கைக்கு கிடைச்சது. அப்போ அவ சந்தோஷப்பட்டு அந்த விதைகளை பார்த்து, இவ்வளவு மூட்டையை இந்த சின்ன டிராக்டர்ல எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு நினைக்கும்போது சாமியார் அங்க வந்தாரு. அப்போ சாமியார், பாப்பா, நினைச்சதை சாதிச்சிட்ட இல்ல, சபாஷ். அதுக்கு பேபி, சாமி,
இப்பதான் உங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்களை பார்க்க வரலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா எல்லாத்தையும் எப்படி எடுத்துட்டு போறது? அதுக்கு சாமியார், அதெல்லாம் பரவாயில்ல. நீ எல்லாத்தையும் எடுத்து அதில் வை. நீ எவ்வளவு வச்சாலும் ஒன்றும் ஆகாது. எல்லாமே பிடிக்கும். அதுதான் மந்திரம். அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டதும் அவ சரி அப்படின்னு சொல்லி அந்த எல்லா மூட்டையையும் டிராக்டர்ல வச்சா. அந்த மூட்டை எல்லாத்தையும் டிராக்டர்ல வைக்க முடிஞ்சது. அதை பார்த்ததும் அவ ரொம்ப ஆச்சரியப்பட்டு சாமியாருக்கு நன்றி அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் வித்து பணம் சம்பாதிச்சு சாமியாருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவர்கிட்ட கொடுத்தா. ஆனா சாமியார் அந்த பணத்தை ஏதாவது ஏழைங்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொன்னாரு. அவளும் சரி அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் அந்த சாமியாரோட புண்ணியத்துல பேபி அவளுடைய வயல்ல உழுதுகிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு அவளுடைய சொந்த கல்ல அவ நிக்க ஆரம்பிச்சா. வீணா அப்படிங்கிற ஒரு பாப்பா ரொம்ப பதட்டமா பெரிய மூட்டைய கையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடுனா. அப்போ படுத்துக்கிட்டு இருந்த அவளுடைய அம்மா, வீணா என்னம்மா அது அப்படின்னு கேட்டாங்க. அதை கேட்டது வீணா அந்த மூட்டையை திறந்து காட்டுனா. அதை பார்த்ததும் அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அடேங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எதுக்கு அப்படி சொன்னாங்க? பாப்பா கையில அப்படி என்ன இருந்துச்சு? இதை எல்லாத்தையும் கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு அழகான சின்ன கிராமம். அந்த கிராமத்துல சாரதா அப்புறம் அவங்க பொண்ணு வீணா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுடையது ரொம்ப ஏழை குடும்பம். சாரதா வேலைங்களை பார்த்துக்கிட்டு அதுல வர வருமானத்தை வச்சு 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி நாட்களும் நகர்ந்துச்சு. ஒரு நாள் சாரதா எப்பவும் போலவே வேலைக்கு போய் அங்க வேலைங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு அந்த வேலையோட கடைசி நாள். சாயந்தர நேரம் ஆகும்போது சாரதா சம்பள பணத்தை வாங்கிக்கிட்டு தனியா வேக வேகமா வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தா. அவ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது யாரோ 2 ஆட்கள் அவளை பின்தொடர மாதிரி தோணுச்சு. உடனே அவ பயந்து போய் யார் வராங்கன்னு பார்த்தா. அப்போ அவளுக்கு பின்னாடி 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அவ ரொம்ப பதட்டமா அங்கிருந்து வேக வேகமா ஓட ஆரம்பிச்சா. உடனே அவங்க 2 பேரும் கூட வேக வேகமா ஓடி வர ஆரம்பிச்சாங்க. கடைசியில ஒரு இடத்துல அவ மாட்டிக்கிட்டா. மரியாதையாக உன்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துடு, இல்லை கத்தியாலேயே குத்தி கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டினாங்க. அது கேட்டதும் அவ ரொம்ப பயந்து போய், ஐயா தயவு செஞ்சு விட்டுருங்க ஐயா, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை விட்டுடுங்க. என் பொண்ணு எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. அவளுக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்லைங்க. நாங்க ரொம்ப ஏழை குடும்பம். தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு உங்களால ஒன்றும் செய்ய முடியாதுங்க அப்படின்னு அழுதுகிட்டு சொன்னாங்க. அதுக்கு அவங்க, நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குற நிலமையில நாங்கள் இங்கே இல்லை. மரியாதையாக பணம் எல்லாத்தையும் கொடுத்துடு, அப்படி இல்லை பரலோகம் போய் சேர்ந்துடுவ அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் அவ ரொம்ப பயந்து போய் அவகிட்ட இருந்த பணத்தை அவங்க கிட்டேயே கொடுத்துட்டா. ஐயா ஒரு 100 ரூபாய் மட்டும் கொடுங்க ஐயா, வீட்டில் சாப்பிட எதுவுமே இல்லை ஐயா, நான் அரிசியாவது வாங்கிட்டு போறேன். என் பொண்ணு 2 நாளா பட்னியா இருக்கா, அவளுக்கு நான் சாப்பாடு பொங்கி போடணும் ஐயா அப்படின்னு கேட்டுக்கிட்டா. அதுக்கு அவங்க, ஐயோ பாவம், உனக்கு 100 ரூபாய் தானே வேணும், இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு அவளை அங்கிருந்து பிடிச்சி வேகமா தள்ளிட்டானுங்க. அப்போ அவ நேரா கீழே விழுந்து தலை பாறையில பட்டதுல பெரிய அடிபட்டுச்சு. அப்போ உடனே அவ அங்கேயே மயக்க போட்டு விழுந்துட்டா. இது இப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள வீணா அம்மாவுக்காக காத்துக்கிட்டு, அம்மா அம்மா எங்கம்மா போயிட்டே நீ? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, சீக்கிரமா வீட்டுக்கு வாமா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு அழுதுகிட்டே ரொம்ப நேரம் வரைக்கும் அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தா. ரொம்ப நேரம் ஆகியும் அம்மா வீட்டுக்கு வரலைங்கிறதுனால வேற வழி இல்லாம அம்மாவை தேடிட்டு கிளம்புனா. அப்படி அவ அவங்க அம்மாவை தேடிக்கிட்டே, அம்மா எங்க இருக்கம்மா, எங்க இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சா. எவ்வளோ நேரம் எங்கேயும் தேடினாலும் அவளுக்கு அவங்க அம்மா கிடைக்கல. அப்போ அந்த குழந்தை ஒரு இடத்துல உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு, அம்மா எங்கம்மா போயிட்ட, என்னை தனியா விட்டுட்டு அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு அழுதுகிட்டே இருந்தா. அப்படி அந்த குழந்தை ரொம்ப நேரம் வரைக்கும் அழுதுகிட்டே அங்கேயே படுத்து தூங்கிடுச்சு. அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு.
அதுக்கு அடுத்த நாள் காலையில சூரிய உதயமாச்சு. அந்த சூரியனோட வெயில் அவ முகத்துல பட்டு அவ தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சா. அப்போ அவ, அம்மா நீ என்னை விட்டுட்டு எங்கம்மா போயிட்ட? அம்மா நான் உன்னை எங்கெல்லாமா தேடுறது அம்மா அப்படின்னு அழுதுகிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா. அப்போ குளிக்க போய்கிட்டு இருந்த ஒரு சாமியார் அங்கிருந்த அந்த குழந்தைய பார்த்தாரு. அந்த குழந்தைய பார்த்ததும் அவரு, யாருமா நீ? எதுக்கு இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? அப்போ அந்த பாப்பா அழுதுகிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. அதை கேட்டதும் சாமியார், ஐயோ, கவலைப்படாதம்மா, நீ என் கூட வா, நான் உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன். அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அவரு தங்கியிருந்த ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க போய் பார்த்தா படுக்கையில அவளுடைய அம்மா படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் அந்த குழந்தை வேக வேகமா அவங்க பக்கத்துல ஓடி, அம்மா உனக்கு என்னாச்சும்மா? அம்மா அம்மா உனக்கு என்னாச்சும்மா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டா. ஆனா அவங்க அம்மா கொஞ்சம் கூட அசையாததுனால, சாமி எங்க அம்மாவுக்கு என்னாச்சு சாமி? சாமி உங்களை தான் கேட்குறேன், எங்க அம்மாவுக்கு என்னாச்சு சொல்லுங்க சாமி அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டா. அதுக்கு அவரு, இங்க பாரு பாப்பா, நேத்து ராத்திரி உங்க அம்மாவோட தலையில அடிபட்டுடுச்சு. அவங்க மயக்கத்துல இருந்ததால இங்க தூக்கிக்கிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு கட்டு கட்டி மருந்து போட்டிருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சிருவாங்க. அப்படின்னு அவளை சமாதானப்படுத்தினாரு. ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க அம்மா மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சாங்க. அவங்க குழந்தைய பார்த்ததும், ஏமா வீணா அப்படின்னு குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டு, அம்மா நீ இல்லாம போனா நான் என்ன இருப்பேன்னு நான் நினைச்சி ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சா. அதை கேட்டதும் சாமியார், அழாதா பாப்பா. ஏம்மா, உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? அப்படின்னு கேட்டாரு. அதை கேட்டதும் அவ நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. அப்போ சாமியார், இந்த திருடனுங்களுக்கு மனுஷங்க உயிர் கூட விளையாடுறதே வேலையா போச்சு. சீ அப்படின்னு திட்டிக்கிட்டு, சரிம்மா, இனி நீ மெல்ல எழுந்திருச்சு வீட்டுக்கு போகலாம். எதுவும் ஆகாது, அந்த காயம் சீக்கிரம் ஆறிடும். நான் தான் மருந்து வச்சிருக்கேன்ல. அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவ, என்னை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சாமி. அதே மாதிரி இன்னொரு உதவியும் நீங்க செஞ்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு சாமியார், என்னம்மா சொல்லு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவ, ஒன்றும் இல்லை சாமி, என் பொண்ணு 2 நாளா பட்னியாவே இருக்கா. என் பொண்ணோட பசியை நீங்க தீர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருப்பேன் சாமி அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டாங்க. அப்போ சாமியார், ஐயோ, என்னம்மா இப்படி கேட்குற? குழந்தை மட்டும் இல்லை, நீயும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டது அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டாங்க. அப்பா அவ சாமியார் கிட்ட, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சாமியாருக்கு நன்றி சொல்லி 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த நாள் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தலை சுத்துற மாதிரி இருந்ததுனால அம்மா படுக்கையில படுத்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்ததும் குழந்தை பக்கத்துல வந்து, அம்மா அம்மா என்னாச்சுமா படுத்துக்கிட்டு இருக்க? அம்மா உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதுக்கு அவங்க, இங்க பாருமா, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, ரொம்ப மயக்கமா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் பாப்பா சரி அப்படின்னு சொல்லி வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்தா. ரொம்ப நேரம் ஆகியும் அம்மா எழுந்திருக்கல. அப்படிங்கிறதுனால சாமியாரோட ஆசிரமத்துக்கு போய் சாமியார் கிட்ட அம்மாவோட நிலைமைய சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணா. அப்படி அவ நினைச்ச மாதிரியே உடனே அங்கிருந்து கிளம்பி சாமியாரோட ஆசிரமத்துக்கு போனா. அங்க போய் சாமியார் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. அதுக்கப்புறம் மருந்து சாப்பாடு எல்லாத்தையும் அவர்கிட்ட வாங்கி அதை வீட்டுக்கு கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தா. அம்மாவும் அதை எல்லாத்தையும் சாப்பிட்டு மறுபடியும் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி 2 நாளும் முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா அவங்க ரொம்ப சோர்வா இருந்தாங்க. அதனால எங்கேயும் போகாம கொஞ்சம் கொஞ்சமா வேலையை பார்த்துக்கிட்டு வீட்லயே இருந்தாங்க. ஆனா பாப்பா மட்டும் சாமியாரோட ஆசிரமத்துக்கு போய்கிட்டும் வந்துகிட்டும் சாமியாருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்படி நாட்களும் நகர்ந்துச்சு. ஒரு நாள் சாமியார் அவருடைய ஆசிரமத்துல அரவைக்கல்ல தானியத்தை போட்டு அரைச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த குழந்தை அங்க வந்தா. அவ சாமியாரை பார்த்து, சாமி நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா?
ஆனா நீங்க இப்ப கடவுளுக்கு பூஜை பண்ணணும்ல, அதை விட்டுட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சாமி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. நான் வேணும்னா இந்த வேலையை பார்த்துக்கிறேன், நீங்க போய் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் சாமியார் சிரிச்சுக்கிட்டே, சரி, ஆனால் இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் செஞ்சிட்டேன். ஆனாலும் எனக்கு இன்னொரு வேலை இருக்கு. அது வரைக்கும் நீ இந்த பருப்பு எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டு இரு. அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவளும் சரி அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த அரவைக்கல்ல பருப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிக்கிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு அந்த அரவைக்கல்ல இருந்து தங்க நாணயங்கள் வெளியே வந்துச்சு. அதை பார்த்ததும் பாப்பா பதட்டப்பட்டு பயந்து போய், சாமி சாமி இங்க வந்து பாருங்க, தங்கம் சாமி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சா. சாமியார் அங்க வந்து, எதுக்கும்மா இப்படி அழற? இப்போ என்னதான் நடந்துச்சு? அந்த தங்கம் எல்லாமும் உனக்கு தான் சொந்தம். அழாத. இது தங்கம். அது ஒரு மந்திர அரவைக்கல். பல வருஷங்களாவே இந்த மந்திர அரவைக்கல்லோட சக்தி குறைஞ்சி போயிருந்தது. ஆனால் கள்ளங்கபடமில்லாத உன்னோட கைகள் பட்டதும் அந்த மந்திர அரவைக்கல்லுக்கு மறுபடியும் சக்தி வந்திருக்கு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. போ, அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் இந்த தங்கத்தை வச்சு அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டதும் அந்த குழந்தை சந்தோஷப்பட்டு அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி போனா. அவ வழியில அதை யாராவது வாங்கிப்பாங்களா அப்படின்னு பயந்து போய் கொஞ்சம் பதட்டமா போய்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டை வந்து சேர்ந்தா. அப்ப அவளை பார்த்து அம்மா, என்ன ஆச்சுமா அப்படின்னு கேள்வி கேட்டப்போ அவ அந்த மூட்டையை கலட்டி காட்டுனா. அப்போ அதுல இருந்த தங்கத்தை பார்த்து அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இவ்ளோ தங்கமா உனக்கு எங்க இருந்துமா கிடைச்சது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பாப்பா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். அதை கேட்டதும் அவளுடைய அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு, கடவுளே, இவ்வளோ நாள் கழிச்சு எங்க மேல உனக்கு கருணை வந்துச்சாப்பா அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த கடவுளுக்கு நன்றின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இவ்வளோ உதவியை செஞ்ச சாமியாருக்கு அவங்க நன்றி சொன்னாங்க.